Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது ஸ்கேல்பிங் பண்ணணும் சார், பெஸ்ட்டு டெர்மினல் என்ன சொல்லுங்கள், இது பெஸ்ட்டு ப்ரோக்கர் என்ன சொல்லுங்கள். இப்போ வந்து நிறைய பேர் இந்த FYERS சொல்கிறாங்களே, அது எப்படி சார், அது புரியல எனக்கு, FYERS அப்படின்னா என்ன அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம், அல்லது என்னோடய வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். FYERS எப்படி இது, நம்ம என்ன மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணலாம், என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து FYERS டெர்மினல் தான். இதில் என்ன சார் ஃபியூச்சர் இருக்குது, இதில் என்ன சார் நாங்கள் என்ன கற்றுக்குறோம், அதில் எங்களுக்கு என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ரைட் சைடில் வந்து ஒரு டாட் இந்த டாட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே அது உங்களுக்கு தெரியுதுங்களா, மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ரைட் சைடில் ரவுண்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த 3 டாட் இருக்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் எந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கிளிக் பண்ண பாருங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த பேஜில் FYERS ஆப் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா, FYERS ஆப். இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வரும்னா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் ட்ரை FYERS ஆப் ஆன்லைன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சார் இந்த FYERS கூகுளில் போய்ட்டு ஓப்பன் பண்ண தெரியல சார், எங்களுக்கு அது லிங்க் என்ன கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இப்போ என்னோடய வீடியோ எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, லைக் பட்டன் அமைச்சிட்டு போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நோ ப்ராப்ளம், எந்த கம்பல்சரும் கிடையாது, நீங்கள் லைக் பண்ணியே பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தா. இந்த வீடியோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே டவுனில் FYERS அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்னு இருக்கு பாருங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஃப்ரீ, ஏஎம்சி உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். ப்ளஸ் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற Preis-Aktion தமிழ், அதாவது என்னுடைய Preis-Aktion தமிழ் உங்களுக்கு லைஃப் டைம் வந்ததில் அதில் ஆட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இது பெனிஃபிட் இதில் என்னென்னா, இந்த லிங்க் மூலிமா யாரெல்லாம் உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ, ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற சார்ஜஸும் ஃப்ரீ தான், எதுவும் காசு எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி எனக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிடலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் போகலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த FYERS அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல சார் அக்கௌண்ட் அப்படின்றவங்களுக்கு அந்த விஷயம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த FYERS ஆப்புனுங்களா, இந்த லிங்க் அந்த இதுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று பேஜ் ஓப்பன் ஆகும். இதை வந்து ட்ரை FYERS ஆப் ஆன்லைன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன சார் பண்ணணும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இருக்குது பாருங்கள் 3 டிஸ்கவர் ஆப்ஷன்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக வந்து விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உண்மையிலே அமேசிங், ரொம்ப நல்ல விஷயம் இது. இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது என்ன அப்படின்னா, இந்த சென்டரில் வந்து அந்த இண்டெக்ஸோட சார்ட்டை ஓப்பன் ஆகிடும். அதாவது மெயின் சார்ட் நீங்கள் ரன் ஆகுதுலையே அந்த சார்ட்டும், லெஃப்ட்டில் காலும், ரைட்டில் வந்து புட் ஆப்ஷன் சார்ட்டும் ஓப்பன் ஆகும். அது நிறைய பேர் இந்த இப்போ எந்த மணி சூஸ் பண்ண தெரில எனக்கு, அட் த மணியா அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மணி சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் த மணின்னு சொல்கிறாங்க, எந்த ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு இப்போ பார்த்துங்க, லெஃப்ட்டில் வந்து கால் ஆப்ஷனோட சார்ட்டு 120 ரூபா ப்ரீமியம் ஓடிட்டுருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட சார்ட்டு கிட்டத்தட்ட 120 ரூபா, அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து 5 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓடிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நமக்கு உண்டான ப்ரைஸையும் சூஸ் பண்ணி அதுவே கொடுத்துடுது. நம்ம எதில் வந்து பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கிறீங்க, இல்லை பிரேக் இன் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்றப்போ மெயின் சார்ட் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிங்க. ஸோ இந்த இதில் வந்து பிரேக் அவுட் நம்ம பண்ணால் பை எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் நீங்கள் வந்து அதுக்காக பிளான் பண்ணி ரெடியாக இருப்பீங்க. இல்லை வந்து இந்த பிரேக் டவுன் ஆனாக்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் புட் ஆப்ஷனில் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. அப்போது நம்ம வந்து எதுக்காக நம்ம காத்துட்ருக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இல்லையா. இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்குங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம எதுக்காக காத்துட்ருக்கணுன்றப்போ நம்ம இந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பிரேக் அவுட்டுக்காக காத்துட்ருக்கேன், இந்த இதில் 140க்கு மேலே போனால் வந்து பை எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றப்போ நீங்கள் வெயிட் பண்ணிப்பேன். சார்ட் எங்கே போனாலும் சும்மா இருப்பீங்க. அதை விட்டு ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் வந்து குறையும். ஆனால் இதுலேயே நீங்கள் வந்து பை சேல் எடுத்துருப்பீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு யாரும் வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அதுக்கப்புறம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லிஸ்ட் கூட வந்துடும் உங்களுக்கு, இந்த மணி அட் த மணி. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்குதுங்களா, அதெல்லாம் வந்து இந்த மணி கால் ஆப்ஷன்ஸ்க்கு. ரைட் சைடில் இந்த எல்லோ கலரில் அது வந்து புட் ஆப்ஷன்ஸ்க்கு இந்த மணி. ஓகே, இது வந்து நிஃப்டி சார்ட்டு டிஃபால்ட்டாக வந்தது.
சார் இல்லை சார் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த சர்ச்சில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணதால இங்கே பேங்க் வந்துருக்கு. நீங்கள் பேங்க்னு டைப் பண்ணிங்கன்னா கூட அங்கே பேங்க் நிஃப்டியோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே அந்த ஸ்கிரிப்டே வந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் எனக்கு பேங்க் நிஃப்டி பற்றி டீட்டெயில் வேணும்ப்பா எனக்கு என்எஸ்சியில் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேம் அதே மாதிரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு லெஃப்ட்டில் பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் வந்துடும், ரைட்டில் வந்து பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் வந்துடும், எந்த ப்ரீமியம் அதுவும் ரைட்டில் வந்துடும், லெஃப்ட் வந்துடும், எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் பை செல் எதை நீங்கள் பண்ணணும் சூஸ் பண்ணிக்கலாம், குவான்டிட்டி உங்களுக்கு அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னு ஜஸ்ட் கீழே இங்கே கிளிக் பண்ண போகிறீங்க. அதே குவான்டிட்டி இங்கே ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளஸ் ஆர் மாதிரி டக்கு எத்தனை குவான்டிட்டி பண்ணிவிட்டு ஒரே கிளிக். ஓகே, அதே மாதிரி எக்ஸிட் பொசிஷன் பாருங்கள் எக்ஸிட் பேங்க் நிஃப்டி பொசிஷன் அப்படின்றத டக்குன்னு கிளிக் பண்ணி எக்ஸிட் ஆகிடலாம் பொசிஷன். இதில் வந்து ரொம்ப குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஃப்ரண்ட் விண்டோவில் இருக்கிறதுனால ஒரே கிளிக் தான். எங்கே பண்ணால் அந்த கிளிக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சின்ன தகவல்கள் கூட ஷேர் பண்ணலான்னு விருப்பப்பட்டேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னேன் இல்லை அப்போவே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் லிங்க்கு. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஜஸ்ட் உங்களுடைய ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு சார் நான் வந்து உங்கள் லிங்க்லேருந்து கிளிக் பண்ண டிமேட் அக்கௌண்ட் சார் என்னுடைய பேர் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய நம்பரை தெரிவிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் தெரியல அப்படின்றவங்க கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.